தியானத்திற்காக நாம் தெரிந்து கொண்ட வேத பகுதி 2 வேத வசனங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன். ஒன்று, யூதாவின் நிருபம் 14வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஒன்று யூதா 14வது வசனத்தையும், பிறகு ஆதியாகமம் 4:17வது வசனத்தையும் நாம் வாசிக்கலாம். யூதா 14, ஆதியாகமம் 4:17. பிரைஸ் லார்ட். வாசிங்க. ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து, ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு இவர்களை குறித்து, இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும், எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும், அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தமும், அவர்களில் அவபக்தியான மக்கள் செய்து வந்த அவபக்தியான கிரியைகளின் நிமித்தமும், தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும், அவபக்தியாய் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமாகவும், அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடும் கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான். வெரி குட். இப்ப 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நான் வாசிக்கலாம். காயின் தன் மனைவியை அறிந்தான், அவள் கர்ப்பவதியாகி ஏனோக்கை பெற்றாள். அப்பொழுது அவன் ஒரு பட்டணத்தை கட்டி அந்த பட்டணத்துக்கு தன் குமாரனாகிய ஏனோக்குடைய பெயரை இட்டான். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கவனிங்க, இங்க ஏனோக்கு என்கிற ஒரு மனுஷனை பற்றி சில காரியங்களை பார்க்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த செய்தியோட தலைப்பு 7ஆம் தலைமுறை ஏனோக்கு அப்படின்றது இந்த செய்தியோட தலைப்பு. எல்லாரும் சொல்லுங்க, 7ஆம் தலைமுறை ஏனோக்கு. சொல்லுங்க நல்லா, 7ஆம் தலைமுறை ஏனோக்கு. பிரைஸ் காட். ஏன் 7ஆம் தலைமுறை ஏனோக்கு அப்படின்னு சொல்றான்னா, இந்த யூதாவில் நீங்க வாசிச்சீங்க பாருங்க, இவர் 7ஆம் தலைமுறை ஏனோக்கு. பட் ஆதியாகமத்தில் நீங்க வாசிச்சீங்க இல்லையா ஒரு வசனம், அவர் வேற ஒரு ஏனோக்கு, அவர் ஒரு 3ஆம் தலைமுறை ஏனோக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையில் ஒரு ஏனோக்கு இருக்கிறாரு, ஆதாமுக்கு 3ஆம் தலைமுறையில் ஒரு ஏனோக்கு இருக்கிறாரு. இந்த 2 ஏனோக்கில் இந்த 7ஆம் தலைமுறை ஏனோக்கை பற்றி தான் நாம் என்ன பண்ண போகிறோன்னா பார்க்க போகிறோம். இந்த 3ஆம் தலைமுறை ஏனோக்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் பிறந்தார். அவர் யார் வழியில் பிறக்கிறாருன்னா, ஆதாமுனுடைய 2 பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும். ஆதாமுக்கு ஆபேல் காயின் என்கிறதான 2 பிள்ளைகள் இருந்தாங்க. அதில் ஆபேல் மரித்து போனார். பிறகு காயினுக்கு பிள்ளைகள் பிறகுது. இந்த காயினோட பிள்ளை தான் இந்த ஏனோக்கு. காயினுடைய வம்சத்தில் வர்றவர் இந்த ஏனோக்கு. பாருங்க, இந்த ஏனோக்கு பிறக்கிறாரு. பிறகு இந்த ஏனோக்கு பிறந்த பிறகு இந்த காயின் பூமியில் நிலையற்று அலைகிறவனாக இருப்பேன்னு ஆண்டவரால் சபிக்கப்பட்ட பிறகும் கூட இவர் என்ன பண்ணுறாருனா, இல்லை நான் அப்படியெல்லாம் அலைய முடியாதுன்னு சொல்லி ஒரு பட்டணத்தை கட்டி, அந்த பட்டணத்துக்கு இந்த பையன் பிறந்த பையனுடைய ஞாபகமாக அந்த பையன் பேர்லேயே அந்த பட்டணத்துக்கு பேர், அந்த ஊருக்கு பேர் ஏனோக்கு பட்டணம் அப்படின்னு வைக்கிறாங்க. இது 3ஆம் தலைமுறை ஏனோக்குனுடைய கதை. பிறகு ஆதாமுக்கு ஆபேல் மரித்த பிறகு இன்னொரு பையன் பிறக்கிறாரு. அந்த பையன் பேர் சேத்து அப்படின்னு ஒரு பையன் பிறக்கிறாரு. அந்த சேத்தினுடைய வம்சத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா பிள்ளைகள் பிறக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த சேத்தினுடைய வம்ச வழி ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறத நாம் பார்க்க முடியும். இந்த சேத்தோட வம்ச வழியில் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆதாம்ல இருந்து 7வது தலைமுறையாக இவர் என்ன பண்ணுறாருன்னா இந்த ஏனோக்கு பிறக்கிறத நாம் பார்க்க முடியும். ஆதாம்ல இருந்து 7வது தலைமுறையாக ஏனோக்கு பிறக்கிறார். இந்த ஏனோக்கு பிறக்கிறாரு. பிறந்த இவர் வாழ்ந்து மற்றவங்க எல்லாம் கிட்டத்தட்ட 900 வருஷம், 930, 940 அப்படி வாழ்கிறாங்க பாருங்க. இவர் ஒரு 365 ஆண்டு காலம் வாழ்ந்து வசனம் சொல்லுது அவரை பற்றி. இந்த ஏனோக்கு, இந்த 3ஆம் தலைமுறை ஏனோக்கு எடுத்துக்கிட்டு அவர் பேரில் ஒரு பெரிய பட்டணம் கட்டி நல்ல ஜோராக வாழ்ந்துருக்கிறார். இந்த ஆளை பார்த்தீங்கன்னா 7ஆம் தலைமுறை ஏனோக்கு, இந்த ஆளை பற்றி படிச்சிங்கன்னா 5ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா, ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம், அந்த மனுஷனை பற்றி ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் கர்த்தரோட சஞ்சரித்துக்கிட்டு இருக்கிறாரு. சஞ்சரித்துட்டு இருக்கும் பொழுது அவர்
4வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். ஏனோக்கு தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருக்கையில், ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான். அவ்வளவுதான், காணப்படாமல் போனான். தேவன் அவனை என்ன பண்ணிட்டாரு? எடுத்துக்கொண்டார். இங்க பாருங்க, 2 ஏனோக்கு இருக்கிறாங்க. ஒரு ஏனோக்கு 3ஆம் தலைமுறையில் இருக்கிறாரு. அவங்க அப்பா நல்ல சொத்து பத்துலாம் உண்டாக்கி நிறைய ஊரே ஒரு பட்டணத்தையே கட்டி அந்த பட்டணத்துக்கே ஏனோக்குன்னு பேர் வச்சு ஜோரா ஜாம்னு வாழ்ந்த ஒரு ஆள், அந்த ஆளும் இருக்கிறாரு. இங்கே 7ஆம் தலைமுறை ஏனோக்கு. இவர் பட்டணம்லாம் கட்டினார்லாம் ஒன்றும் கிடையாது. இவர் குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றெடுத்து தேவனோட சஞ்சரித்து பிறகு இவர் என்ன ஆயிட்டார்னா எடுத்துக்கொள்ளப்பட்டார். தேவன் இவனை எடுத்துக்கொண்டார். இவன் காணப்படாமல் போனான் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறான். கர்த்தரோடு சஞ்சரித்து நடக்கும் பொழுது காணப்படாமல் போனான் என்று பரிசுத்த வேதம் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறது. நல்லா கவனிங்க. இந்த உலகத்தில் இப்படிப்பட்ட 2 விதமான மக்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 3ஆம் தலைமுறை ஏனோக்கை போலவும் மக்கள் வாழுகிறார்கள். 7ஆம் தலைமுறை ஏனோக்கை போலவும் மக்கள் வாழுகிறார்கள். இங்க பாருங்க, 3ஆம் தலைமுறை மக்கள் எப்படி இருக்கிறாங்க? அவங்க வெறும் இந்த பூமியில பிறந்தோம், வாழ்ந்தோம், இந்த பூமிக்குரிய லட்சியங்களோட, பூமிக்குரிய நோக்கங்களோட, பூமிக்குரிய ஆஸ்திபாஸ்திகளோட, பூமிக்குரிய நன்மைகளை அனுபவிப்பது, தங்களுக்கு வீடு வாசல்களை உண்டாக்குவது, சொத்து பத்துகளை பெருக்குவது, மக்களை பெற்றெடுப்பது, அவர்களை வளர்ப்பது, இப்படி அவங்க வெறும் பூமிக்குரிய காரியங்களோட, பூமிக்குரிய நன்மைகளை மாத்திரமே தங்களுடைய வாழ்வின் பிரதான நோக்கமாக கொண்டு வாழக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கிறது. உலகம் பாருங்களேன், அப்படிப்பட்டவருடைய உலகம் என்ன பண்ணுதுன்னா ரொம்ப அழகா மெச்சிக்குது. என்ன மெச்சிக்குது தெரியுமா? வாழ்ந்தா இவரை மாதிரி தான் வாழணும். இவர் யாரு? இவர் ஒரு சூப்பர் ஸ்டார், இவர் ஒரு ஹீரோ. ஏன் தெரியுமா? இவர் எங்க இருந்து ஆரம்பிச்சாரு? 0ல இருந்து ஆரம்பிச்சாரு. இப்ப எப்படி இருக்கிறாரு? 1000 கோடிக்கு அதிபதியா இருக்கிறார். 0ல இருந்து ஆரம்பிச்சாரு, இவர் லட்சாதிபதியா இருக்கிறார். இவர் மல்டி மில்லியனரா இருக்கிறார். பூமியின் உயர்ந்த இடத்துல இருக்கிறாரு அப்படின்னு உலகம் அவளை பார்த்து மெச்சிக் கொள்ளுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்டவருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது நம்முடைய பாருங்களேன், சில நேரங்களில் விசுவாசிகளா இருக்கிறவருடைய கண்கள் கூட விரிந்து போகிறது. ஓஹோ, இதுதான் ரொம்ப நல்ல வாழ்க்கை போல இருக்குது, வாழ்ந்தா இவரை மாதிரி தான் வாழணும், இல்லைன்னா வாயை மூடிட்டு கம்முன்னு சாவணும் அப்படின்னு நாமளே முடிவு பண்ணிடுறோம். அப்ப நல்லா கவனிங்க, உலகத்தில் இருக்கிற பெரும்பாலான மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, உலகத்தில் மிகவும் ஆடம்பரமாய் செல்வ செழிப்பாய், கவனிங்க, தேவனற்ற ஒரு வாழ்க்கை. தேவன் இருக்கிறாரோ இல்லையோ, தேவனை தேடுறோமோ இல்லையோ, அதெல்லாம் ஒரு பக்கம். ஞாயிற்றுக்கிழமை வச்சுப்போம், இல்லைனா கிறிஸ்மஸுக்கு வச்சுக்கலாம், இல்லைனா ஈஸ்டருக்கு வச்சுக்கலாம். தேவனெல்லாம் எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போ தேடிக்கலாம். அப்படி ஒரு வாழ்க்கையை இந்த உலகத்தில் இருக்கிற பெரும்பான்மையான மக்கள் தெரிந்து கொள்கிறார்கள். ஆனால் இங்கே ஒரு மனுஷன் இருக்கிறான். வேதம் சொல்லுகிறது 7ஆம் தலைமுறை ஏனோக்கை பற்றி. எனக்கு தெரியல, ஒருவேளை அவனை பார்த்தா கொஞ்சம் இளிச்சவாயன்னு நினைச்சாங்களான்னு தெரியல, சரியான பிழைக்க தெரியாத ஆளுன்னு நினைச்சாங்களான்னு தெரியல, அவன் ஏதாவது ஒரு வீடு கட்டினான்னு இருக்கான்னு பார்த்தா தெரியல. கவனிங்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவனுக்கு கர்த்தரோட சஞ்சரிச்சான். அவன் அந்த வசனம் சொல்லுறது, மெத்துசாலாவை பெற்ற பின் 300 ஆண்டுகள் கர்த்தரோடு சஞ்சரித்தான். அவ்வளவுதான், கர்த்தரோடு சஞ்சரித்தான், காணப்படாமல் போனான் என்று வேதம் சொல்லுகிறது. நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், வெறுமனே பூமிக்குரிய நன்மைகளை மாத்திரம் நீங்கள் நாடுவீர்களானால் உங்களுடைய வாழ்க்கை அந்த 3ஆம் தலைமுறை ஏனோக்கை பின்பற்றி நீங்கள் வாழலாம். உங்கள் மனம் போல வாழலாம். இந்த உலகத்தில் என்ன வேணாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம், எப்படி வேணாலும் வாழலாம். உங்களுக்கு வெறும் இந்த பூமிக்குரிய நன்மைகள் தான் தேவையா? அந்த நன்மைகளை நீங்கள் எப்படி பெற முடியுமோ அப்படி பெற்றுக்கொள்ளுங்க. எது உங்களுக்கு சந்தோஷமோ அதை செஞ்சு கொள்ளுங்க. கவனிங்க, ஆனால் தேவனுடையவர்கள், தேவனுடைய பிள்ளைகள், தேவனால் இந்த உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே முன்குறிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், அவங்க எப்படி வாழ்வாங்க தெரியுமா? இந்த 7ஆம் தலைமுறை ஏனோக்கை போலத்தான் வாழ்வாங்க. அவர்களுடைய வாழ்க்கை கவனிங்க, கட்டாயம் இந்த ஏனோக்கை போல இருக்கும். இம்மைக்காக மாத்திரம் அவர்கள் வாழ மாட்டார்கள். அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் தேவனோடு சஞ்சரிப்பது, தேவனை பிரியப்படுத்துவது, தேவனை மகிமைப்படுத்துவது, பிறகு நித்தியமாய் தேவனோடு கூட இருப்பது. அப்படிப்பட்டதான ஒரு எதிர்பார்ப்போட தான் அவங்க வாழ்வாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஏனோக்கு 7ஆம் தலைமுறை ஏனோக்கை பற்றி சில காரியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த ஏனோக்கு அவனுடைய நாட்களில் கர்த்தரோடு சஞ்சரித்து அவன் வாழ்ந்து தன்னுடைய ஓட்டத்தை ரொம்ப வெற்றிகரமாக முடிச்சுட்டு போனான். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு ஆலோசனை சொல்றார். இம்மைக்காக மாத்திரம், எப்படி சொல்றாரு? இம்மைக்காக மாத்திரம் அப்படின்னா, கிறிஸ்தவத்தில் சர்ச்சுக்கு வர்றவங்களில் அப்படி கூட ஒரு கூட்டம் இருப்பாங்க போல இல்ல. வெறும் பூமிக்குரிய நன்மைகளுக்காக மாத்திரம் தேவனை தேடுகிற கூட்டம் இருக்கத்தான் செய்யுது.
அப்படித்தானே? அப்போ கவனிங்க, வெறும் சாப்பாடு, துணிமணி, காசு பணம், வீடு வாசல், கல்யாணம், குழந்தை குட்டி, இம்மைக்குரிய நன்மைகளுக்காக மாத்திரம் தேவனை தேடுற மக்களா நாம் இருந்தோம்னா, ஆண்டவர் சொல்கிறாரு, ஆவியானவர் பவுல் மூலமாக எழுதுறாரு, நாம் தாண்டா பரிதபிக்கப்படத்தக்கவர்கள். நம்மளை மாதிரி பரிதபிக்கப்படத்தக்கவன் இந்த பூமியிலேயே இருக்க மாட்டான்றார். அப்போ பாருங்க, எவ்வளோ பெரிய நன்மைகள் இருந்தாலும் நம்முடைய தேடல் என்னவா இருக்கணும்னா தேவனாக இருக்கணும். அதனால தான் எபிரேயர் நிருபத்தில் இந்த விசுவாச வீரர்கள் பட்டியலை எழுதும் பொழுது இந்த எபிரேயர் நிருப ஆசிரியர் ஒன்று சொல்கிறாரு அழுத்தமாக. அவங்க எல்லாரும் யாரை சொல்கிறாருன்னா, அப்படியே இந்த ஆபேல் தொடங்கி அப்படியே ஆபிரகாம் வரைக்கும் வந்துட்டு அவர்கள் எல்லாரும் இந்த தேசத்தை அல்ல பரம தேசத்தை அவர்கள் நாடினார்கள்னு எழுதுறாரு. வாசிக்கிறீங்களா? எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கிறீங்களா? 11. அதை அல்ல, அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள். அதை அல்ல. எல்லாரும் சொல்லுங்க, அதை அல்ல. சொல்ல மாட்டீங்களே. அதை அல்ல அப்படின்னா எதை அல்ல? கவனிங்க, எகிப்தினுடைய பொக்கிஷங்களை அல்ல, எகிப்தினுடைய மேன்மைகளை அல்ல, எகிப்தினுடைய அரண்மனை வாழ்வை அல்ல, இங்க இருக்கக்கூடிய நன்மைகளை அல்ல. ஆனால் அதெல்லாம் அவங்களுக்கு இல்லாமல் இருந்ததா? அவங்களுக்கு எக்கச்சக்கமாக இருந்தது, அவங்களுக்கு தேவைக்கும் அதிகமாக இருந்தது, அவங்களுடைய சொத்து பத்தெல்லாம் பூமி தாங்க முடியாத அளவுக்கு இருந்தது. அவ்வளவு இருந்தும் நல்லா கவனிங்க, ஒருவேளை அவ்வளவு நம்ம கிட்டலாம் இருந்ததுன்னா நம்ம அதை கட்டிக்கிட்டு எங்கேயுமே வரமாட்டோம் பாருங்க. அப்படி கட்டு பிடிச்சிட்டு ஐயோ இதை விட்டு நான் எங்க போறது. சில நேரத்தில் இந்த சாவு வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த யாரோ இறந்துட்டாங்கன்னு வைங்களேன், சிலர் அப்படியே கட்டுப்பிடிச்சுப்பாங்க. ஐயோ எங்க அப்பாவா கூட்டு போவாதீங்க, எங்க வீட்டுக்காரரை கூட்டு போவாதீங்க. ஒரே அழையா இருக்கும். பார்த்துருக்கீங்களா நீங்க? அது ஒரு கஷ்டத்தில் அழறாங்க தான். ஆனால் அவங்க சொல்கிறாங்கன்னு அப்படியே போட்டு போயிட்டாங்கன்னு வைங்க, தூக்குறவங்கெல்லாம் சரி வச்சுக்கோ, போ போய் தூக்கிட்டு போ. வந்தவங்கெல்லாம் கட்டி பிடிச்சாலும் ஒரு தூக்காதீங்கன்னு சொல்கிறல்ல, தூக்கலை, நாங்களாம் தூக்கலை. வை எத்தனை நாள் வச்சுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? ஒரு நாள், 2 நாள், 3ஆவது நாள் ஒருவேளை கொஞ்சம் ஸ்மெல் வந்து என்ன ஒரு மாதிரி நாறுது, நாரத்தான் செய்யும், தூக்கிட்டு போங்கடா அப்படின்னு சொல்ல மாட்டோம். சில நேரத்தில் நம்ம அப்படி ரொம்ப சேர்த்து அணைச்சிக்கிறதெல்லாம் அப்புறம் நாரம். பணம் மட்டும் இல்லை, எல்லாமே ரொம்ப அப்படியே சேர்த்து அணைச்சிக்கிட்டோன்னு வைங்க, அப்புறம் என்னடா போ. அப்போ நல்லா கவனிங்க, அவர் சொல்றாரு அங்க, அதை அல்ல அதிலும் மேலான, அதிலும் வாசிங்க அந்த வசனத்தை, அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள். அதிலும் மேன்மையான பரம தேசத்தை அவர்கள் விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் எண்ணப்பட வெட்கப்படுகிறதில்லை. ஆமா, நல்லா கவனிங்க. 15ல தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே. இப்படி அறிக்கை இடுகிறவர்கள் 14ல இப்படி அறிக்கை இடுகிறவர்கள் சுய தேசத்தை நாடி போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள். ஆமா, எங்களுக்குன்னு ஒரு தேசம் இருக்கிறது, எங்களுக்குன்னு ஒரு தேசம் இருக்கிறது. அந்த தேசம் எங்களுக்காக தேவன் ஆயத்தம் பண்ணின தேசம். 16வது வசனத்தினுடைய கடைசி வரி இப்படி இருக்கு, அவர்களுக்கு ஒரு நகரத்தை இவர் ஆயத்தம் பண்ணினாரே. எல்லாரும் சொல்லுங்க, அவர் ஆயத்தம் பண்ணினாரே. நல்லா கவனிக்கணும். இங்க பாருங்களேன், இந்த காயின் ஒரு பட்டணத்தை கட்டி அந்த பட்டணத்துக்கு ஏனோக்கின் பட்டணம்னு பேர் வச்சான். இந்த ஏனோக்கு அந்த நகரத்தில் வாழணும்னு விரும்பப்பட்டான். ஆனா இந்த ஏனோக்கு தேவன் எனக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஒரு நகரம் இருக்கிறது, அந்த சுய தேசத்தை நான் வாஞ்சிக்கிறேன், அந்த சுய தேசத்திற்கு நான் போக வேண்டும் என்கிறதான விருப்பத்தோடு அவனுடைய வாழ்க்கையானது இங்கே அமைந்திருக்கிறதை பார்க்கிறோம். நான் சொல்றேன், இங்கே பூமியில உங்களுக்காக உங்களுடைய பெற்றோர்களோ அல்லது நீங்களோ உண்டாக்கின நகரத்தை நாடியது உங்களுடைய வாழ்க்கையா, அல்லது தேவனால் கட்டப்பட்ட கைவிலை அல்லாத நித்தியமான வீடு உங்களுடைய எதிர்பார்ப்பா, உங்களுடைய வாஞ்சையா? எதை எதிர்நோக்கி நீங்கள் வாழுகிறீர்கள்? நீங்கள் 3ஆம் தலைமுறை ஏனோக்கை போல வாழப்போகிறீர்களா, 7ஆம் தலைமுறை ஏனோக்கை போல வாழப்போகிறீர்களா என்பதை தீர்மானித்துக் கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், 7ஆம் தலைமுறை ஏனோக்கை போல வாழ நாம் பிரயாசப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. இந்த பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையெல்லாம் நமக்கு ஒரு முன்னோட்டமா இருக்கு.
இவங்களெல்லாம் கர்த்தர் ஏன் வச்சிருக்கிறாருன்னா, இவங்களெல்லாம் இவங்களுடைய அடிச்சுவடுகளெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து எதெல்லாம் தேவையோ அவங்களுடைய விசுவாசத்தில் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அப்படியே இந்த விசுவாச ஓட்டத்தை என்ன பண்ணணுமா, ஆமாம், கிறிஸ்துவை நோக்கி தொடர்ந்து ஓடுறதுக்கு இவங்க கிட்ட இருந்தெல்லாம் சில பாடங்களை படிப்பினைகளை எடுத்துக்கோன்னு ஆண்டவர் நமக்கு எழுதி கொடுத்துருக்கிறார். அப்போ இன்றைக்கு இந்த மாலை வேளையில் ஏனோக்கிடத்திலிருந்து 4 முக்கியமான காரியங்களை நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். நம்பர் 1, நான் முதல்ல சொல்லிடுறேன், பிறகு நான் அதை உங்களுக்கு விளக்கம் கொடுக்கிறேன். நம்பர் 1, ஏனோக்கு தேவனால் சாட்சி பெற்றவன். அவன் நம்பர் 1 சாட்சி பெற்றவன். நம்பர் 2 தேவனோடு சஞ்சரித்தவன். நம்பர் 2 சஞ்சரித்தவன். நம்பர் 3 சத்தியத்தை அறிவித்தவன். அவன் சத்தியத்தை அறிவித்தவன். 4வது அவன் சாவாமையை பெற்றவன். 4வது சாவாமையை பெற்றவன். இந்த 4 குறிப்புகளை இந்த ஏனோக்குடைய வாழ்க்கையிலிருந்து நான் உங்களுக்கு சொல்றேன். கவனிங்க, இந்த ஏனோக்கு தன்னுடைய வாழ்க்கையில கிட்டத்தட்ட, அதாவது ஏனோக்குக்கு இந்த தேவனை பற்றிய அறிவு எப்படிங்க வந்திருக்கும்? தேவனை எப்படி இவர் அறிஞ்சிக்கிட்டு இருப்பாரு? நமக்கு நல்லா தெரியுது. உங்களுக்கு பாருங்க, ஆதாமுடைய வம்ச வரலாறு இருந்து நீங்க கணக்கு போட்டீங்கன்னா ஆதாமனுடைய ஆயுசு காலம் 930 வருஷம் அப்படின்னு பரிசுத்த வேதம் சொல்லுது. ஆதாம் உயிரோடு இருந்த காலம் 930 வருஷம். அப்படின்னா ஆதாம் மரிக்கும் போது இந்த ஏனோக்குக்கு வயசு என்ன அப்படின்னு நீங்க கணக்கு போட்டீங்கன்னா ஆதாம் மரிக்கும் போது ஏனோக்கினுடைய வயசு கிட்டத்தட்ட 308. எத்தனை தலைமுறை? ஆதாம் எத்தனை தலைமுறை பார்த்துருக்கிறாரு? ஆதாம் 7 தலைமுறை பார்த்துருக்கிறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. 7-8 தலைமுறை பார்த்துட்டாரு அப்படி கூட சொல்லலாம். ஏன்னா இவருக்கு பிள்ளை பிறந்து அவர் பிள்ளையும் இவர் பார்த்துருப்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கவனிங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களில் எத்தனை பேர் அத்தனை தலைமுறை எல்லாம் பார்க்கணுன்னு ஆசைப்படுறீங்க? ஒரு தலைமுறை, நாங்கள் ஒரு தலைமுறை பார்த்துட்டீங்க, அவங்க பிள்ளைகளெல்லாம் பார்த்துட்டீங்கல்ல. அடுத்தது 2 தலைமுறை, அடுத்து பிள்ளைகளின் பிள்ளைகள், அடுத்தது 3, கொள்ளு பேரன் பேத்தி. ஆசை இல்லையா? பாருங்க, பார்க்கணும். இப்போ இந்த 7-8 தலைமுறையை இந்த ஆதாம் பார்க்குறாரு. நான் சொல்கிறேன், இந்த ஏனோக்கு எப்படி தேவனை பற்றி அறிந்தான்னா, ஆதாம் கிட்ட இங்கே பாருங்களேன், ஆதாம் அந்த நாட்களில் நீங்கள் நினைக்கிற மாதிரி பிள்ளைங்க கையில் ஃபோனை கொடுத்துட்டு விளையாடுற காலம் கிடையாது அது. இல்லை, பிள்ளைங்க கிட்ட ஃபோனை கொடுத்துட்டு நீ ஒரு பக்கம் ஆளுக்கு ஒரு ஃபோனை கொடுத்துட்டு என்ன பண்ணுறது, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்கமாக இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி இல்லாமல் அந்த நாட்களில் அவங்களோட வாழ்க்கை, அவங்க நடந்து வந்த பாதைகளை பற்றி பிள்ளைகளோடு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பேசுவாங்க. ஆதாம் தன்னுடைய வாழ்வின் தொகத்தை, தான் தேவனால் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டேன் என்பதை, தன்னோடு தேவன் எப்படி இடைப்பட்டார் என்பதை ஆதாம் தன் வாழ்க்கையில் என்ன பண்ணுறாருனா விளக்குறாரு. கவனிங்க, அப்படி விளக்கும் பொழுது ஏதேன் தோட்டத்தின் இனிமையான அனுபவங்களை, தன் வாழ்க்கையில் மீறுதல் எப்படி உண்டாயிற்று என்பதை, தன் வாழ்க்கையில் ஆண்டவரை தான் எப்படி துக்கப்படுத்தினேன் என்பதை நிச்சயமாக என்ன பண்ணியிருப்பார்னா ஆதாம் சொல்லியிருப்பாரு. கவனிங்க, தன் வாழ்க்கையில் தேவனை துக்கப்படுத்தினதை ஆதாமால மறக்கவே முடியாது. அது மாத்திரமல்ல, எப்போ அவன் வாழ்க்கையில் பாவம் வந்ததோ, பாவம் அவனை என்ன பண்ணுதுன்னா தேவ சமூகத்தை விட்டு அவனை ஒளிந்து கொள்ள செய்கிறது. பாவம் தேவ சமூகத்திலிருந்து ஒளிந்து கொள்ள வைக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் பாவம் உங்களை உங்களை விலக வைக்குதா? தேவ சமூகத்திலிருந்து ஒளிந்து கொள்ள செய்கிறதா? குற்ற மனசாட்சியோடு இருக்கீங்களா? நான் சொல்லுவேன், அருமையான தேவ பிள்ளைகளை, நாம் யாரும் குற்ற மனசாட்சியோடு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் என்ன தெரியுமா? நமக்காக ஒரு ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. ஆமென். ஆதாமுக்காக ஆதாம் என்ன பண்றான் தெரியுமா? மனுஷங்க பல நேரங்களில் தங்களுடைய, கவனிங்க, குறைவுகளை, தவறுகளை மறைப்பதற்கு நாம் என்ன பண்ணுறோம் தெரியுமா? நிறைய அத்தி இலைகளை உண்டு பண்ணி நாம் தவறு செய்யாதவர்கள் போல நம்மளை காண்பிக்க முயற்சி செய்கிறோம். தவறு செய்யாதவர்கள் போல, நாம் குற்றமற்றவர்கள் போல காண்பிக்க முயற்சி செய்கிறோம். என்னுடைய அத்தி இலைகளை வச்சு நான்
என்ன பண்றேன்னா மறைக்க முயற்சிக்கிறேன். ஆனா என் அத்தி இலைகள் சீக்கிரத்திலே காய்ந்து போகும், சீக்கிரத்தில் உதிர்ந்து போகும் என்பது நமக்கு தெரியல. இப்போ தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளுகிற உடை மாத்திரமே தான் என்னுடைய நிர்வாணத்தை மூடும் என்பதை நாம் அறியாதிருக்கிறோம். இது ஆதாம் அறிந்திருந்தார். ஒரு மனுஷனுக்கு பாவ மன்னிப்பு தேவனுடைய ரத்தம் சிந்துதல் இல்லாமல் என்ன பண்ணாது, உண்டாகாது என்பதை ஏனோக்குக்கு அறிவித்திருக்கிறார். பாவ மன்னிப்பு ஒருத்தனுக்கு கிடைக்கணும்னா, ஒருத்தன் தேவன் கிட்ட வரணும்னா அவன் பாவம் மன்னிக்கப்படணும். பாவம் மன்னிக்கப்படணும்னா ரத்தம் சிந்தப்பட வேண்டும் என்பதை ஆதாமின் மூலமாக அவன் கேள்விப்பட்டிருப்பான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிங்க, அதற்கு அடுத்ததா ஆபேலினுடைய கதையும் அவன் கட்டாயம் கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கிறது. என்ன, எப்படி தேவன் அங்கீகரிக்கிற பலி எது, தேவன் எதுல ரொம்ப பிரியமா இருப்பார், அது ரொம்ப முக்கியமானது இல்லையா? தேவன் அங்கீகரிக்கிற பலி எது அப்படின்னு பார்த்தா, தேவன் அங்கீகரிக்கிற பலி பழுதற்ற ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நாம் எல்லாரும் ஒரு ஆட்டுக்குட்டி எடுத்துகிட்டு போகலாமா? இல்லை. வேதம் சொல்லுகிறது 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில், அதே போல் எபிரேயர் 9ஆம் அதிகாரத்தின் 14வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், நீங்கள் அந்த ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்தினால் இல்லை, நமக்காக ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது, பழுதற்ற அந்த ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம் தான் என்ன தேவனுக்கு உகந்தவனாய் மாற்றுகிறது. நல்லா கவனிக்கணும். காயினும் ஆபேலும் 2 பேரும் காணிக்கை செலுத்த போறாங்க. இந்த 2 பேரும் காணிக்கை செலுத்த போகும்போது தேவன் ஆபேலுடைய பலிகளை அங்கீகரித்தார், காயினுடைய பலிகளை அங்கீகரிக்கல. ஆபேலுடைய பலியில ஜீவன் இருந்தது, ஆபேலுடைய பலியில விசுவாசம் இருந்தது, ஆபேலுடைய பலியில ரத்தம் இருந்தது, ஆபேலுடைய பலியில கிறிஸ்து இருந்தார். அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் கிறிஸ்துவின் மூலமாக மட்டுமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மாத்திரமே, சிலுவையினால் மாத்திரமே தேவனை கிட்டி சேர முடியும், தேவன் அங்கீகரிக்கிற பாத்திரமா மாற முடியுமே அல்லாமல் நாம செய்கிற எந்த விதமான நற்கிரிகளாலும் நாம தேவனிடத்தில் சேர முடியாது என்பதை நிச்சயமாகவே இந்த ஏனோக்கு ஆபேலுடைய வழியிலாக அறிந்திருப்பார். அப்ப பாவ மன்னிப்ப ஆதாமிடத்தில் இருந்தோம், தேவன் அங்கீகரிக்கிற வாழ்வை ஆபேலிடத்தில் இருந்தும் அவன் கற்றிருப்பான். அதுக்கு அடுத்தது நீங்க பார்த்தீங்கன்னா, அடுத்தது முக்கியமான ஒரு ஆளு சேத் என்கிற ஒருத்தர் வராரு. சேத்தருடைய நாட்கள்ல, ஏனோசுடைய நாட்கள்ல மக்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்களா? மக்கள் இந்த உலகத்து மக்களிடத்திலிருந்து ஒரு வித்தியாசமான வாழ்க்கை முறைக்கு அவர்கள் வருகிறார்கள். 4வது அதிகாரத்தின் கடைசி வசனத்தை வாசிக்கலாம். சேத்துக்கும் ஒரு குமாரன் பிறந்தான். சேத்துக்கு ஒரு குமாரன் பிறந்தான். அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டான். அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டார்கள். அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். நல்லா கவனிக்கணும். சேத்துக்கு ஒரு குமாரர் பிறந்தார்கள், அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டார்கள். இப்ப இந்த சேத்துக்கு ஏனோஸ் பிறந்த பிறகு ஏனோஸ் நாட்கள்ல ஒரு முக்கியமான நிகழ்வு நடக்கிறது. அது என்னன்னா, மக்கள் கவனிங்க, இந்த காயினுடைய சந்ததி வித்தியாசமான வாழ்க்கை முறை வாழ ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுடைய நடவடிக்கைகள், அவருடைய ஜீவியெல்லாம் வித்தியாசமா இருக்கிறது. ஆனா ஒரு கூட்ட மக்கள் தங்களை சிருஷ்டித்த, தங்களுக்காக நன்மைகளை உண்டு பண்ணி வைத்திருக்கிற யெகோவா தேவனை ஆராதிக்க ஆரம்பிக்கிறார்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர்கள் ஒரு குழுவாக தேவனை தேட ஆரம்பிக்கிறார்கள், தேவனுடைய சமூகத்தை நாட ஆரம்பிக்கிறார்கள், தேவனுடைய வழி நடத்தலுக்காக காத்திருக்கிறார்கள், தேவனுடைய நன்மைகளை எப்படி பெற்றுக்கொள்வது என்பதை பற்றி அவர்கள் கருத்தாய் ஆராய்கிறார்கள். கூடி தொழுது அவங்க ஒரு கூட்டமா தேவனை மகிமைப்படுத்துறதுக்கு ஒரு கூட்டம் தயாராகிறது. நல்லா கவனிங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் கூட ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் ஆதாமிடத்திலிருந்து நாம் எப்படி சில காரியங்களை கற்றுக்கொள்கிறோம். அன்னைக்கு ஏனோக்கு கற்றுக்கொண்டது போலவே ஆதாமிடத்திலிருந்து பாவ மன்னிப்புக்கான வழி இயேசு மாத்திரமே, நமக்கு நீதியின் வஸ்திரத்தை கிறிஸ்து மாத்திரமே தர முடியும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆபேலின் மூலமாக நாம் என்ன கற்றிருக்கிறோம்? தேவன் அங்கீகரிக்கிற பலி கிறிஸ்து மாத்திரமே. வேற எந்த பலியின் மூலமாகவும் நாம் தேவனை என்ன பண்ண முடியாது, சேர முடியாது. தேவன் வேற எந்த பலியையும் அவர் என்ன பண்ண மாட்டார்னா அங்கீகரிக்க மாட்டார் என்பதை ஆபேல் இடத்திலிருந்து கற்றுக்கொண்டிருக்கிறோம். இப்ப ஏனோசிடத்திலிருந்து, சேத்திடத்திலிருந்து நாம் என்ன கற்றுக்கொண்டிருக்கிறோம்? ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளைய எப்படி இருக்க முடியாதுன்னா, அவன் தனித்து வாழ முடியாது, அவன் சபைக்கு உட்பட்டிருப்பான்,
தேவனை ஆராதிக்கிற ஜனங்களோடு கூட அவன் கூடியிருப்பான். கர்த்தருடைய சமூகத்துக்கு வருவான், கர்த்தரை பாடுவான், கர்த்தரை உயர்த்துவான், தேவ பிரசன்னத்துல இருப்பான், தேவனுடைய சமூகத்துல அவன் திருவிருந்து எடுப்பான், தேவனுடைய சபையோடு கூட ஐக்கியமா இருப்பான், கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாவான். பிரைஸ் காட், ஆமென். அவன் இந்த உலகத்தோட ஒத்து வாழாம இந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவனாய் வாழ்வான். அதுதான் இந்த ஏனோசோட நாட்கள்ல நடந்த அந்த மக்கள் கிட்ட இருந்து நாம கற்றுக்கொள்றோம். அப்ப ஆதாம் கிட்ட இருந்து கற்றுக்கொள்றது கொஞ்சம் இருக்குது, ஆபேல் கிட்ட இருந்து கற்றுக்கொள்றது கொஞ்சம் இருக்குது, இங்க சேர்த்து ஏனோஸ் கிட்ட இருந்து கற்றுக்கொள்றது கொஞ்சம் இருக்குது. அதே போல ஏனோக்கு கிட்ட இருந்தும் நாம சில காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வழி வழியா இந்த ஏனோக்கு கற்றுக்கொண்டதையும் சேர்த்து ஏனோக்கிடத்திலிருந்து நாம் சில காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். நம்பர் 1, முதல்ல அவன் தேவனால் சாட்சி பெற்றான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் சொல்லுங்க, சாட்சி பெற்றான். சத்தமா சொல்லுங்க, சாட்சி பெற்றான். எல்லாம் கவனிங்க. இந்த உலகத்துல பொதுவா மனிதர்கள் வாழும்போது எபிரேயர் 11:5 வாசிச்சிருங்க, அப்புறம் நான் அதுக்குள்ள போயிடுறேன். எபிரேயர் 11:5 வாசிங்க பார்க்கலாம். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். காணாதபடிக்கு அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமல் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். கவனிங்க, அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பே அப்படின்னா அவன் வாழும்போதே தேவனால் என்ன பண்ணப்பட்டான்னா சாட்சி பெற்றான் என்று அங்க வாசிக்கிறோம். நல்லா கவனிக்கணும். பல நேரங்களில் இந்த உலகத்துல மனிதர்களாகிய நமக்கு கூட பாருங்க எப்படி வாழ்றது பிடிக்கும்னா, எல்லா மனுஷங்களையும் பிரியப்படுத்தி வாழணும். சில நேரத்துல நமக்கு எப்படி வாழ்வோம், நம்ம பல நேரங்களில் எல்லாரையும் பிரியப்படுத்தி, அதாவது யார்கிட்டையும் நம்ம கெட்ட பேர் சம்பாதிச்சிடக்கூடாது, எல்லார்கிட்டையும் நல்ல பேர் சம்பாதிக்கணும். அதனால நமக்கு சின்ன வயசுல இருந்து அது வேற சொல்லி கொடுப்பாங்க. எப்படி சொல்லி கொடுப்பாங்க? நல்ல பேர் எடுக்கணும்ப்பா,